अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामम् पद्माक्षनाथ षडजित्थेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अलूनपक्षस्य यति क्षमाभृतः विभाति वंशे अरितत्वमक्षरम् यदुद्भवा शुद्धसुहृतशीतलाः भवन्ति मुक्तावलिभूषणं भुवः। अलूनपक्षस्य यति क्षमाभृतः यतिराजராக இருக்கக்கூடிய சுவாமி பாஷ்யக்காரர் க்ஷமாபிருதா தன்னுடைய பொறுமையினாலே எல்லாத்தையும் தாங்குறார். எப்படி தாங்குறார் அப்படின்னு சொன்னா, அதாவது வேதார்த்தங்கள்லாம் எப்பவுமே யாதவ பிரகாசர் தொடங்கி என்ன யாதவ பிரகாசர் மாறுதலான அர்த்தத்தை சொல்லச்சே தன்னுடைய பொறுமையினாலே நிதானமா அவருக்கு இது பண்ணாலே அர்த்தத்தை மாத்திரம் சாதிச்சார். அதனால யாதவ பிரகாசர் முதல்ல அவருக்கே உண்டான இதுல கோபம் தாபம் எல்லாம் வந்து ஏதோ பண்ணா கூட கடைசியில அவருடைய சிஷ்யராகவே ஆகினார். அதுதான் இவர் பொறுமையா இருந்து விஷயத்தை மாத்திரம் சொன்னதுனால அது ஸ்தாபிக்கப்பட்டது. அப்படியே ஆனா மாதிரி பொறுமையா இருந்து இவருடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறவர். இந்த சித்தாந்தம் கண்டிக்கப்படாது இருக்கக்கூடிய சித்தாந்தம். சரி, விபாதி வம்சே ஹரிதத்வமக்ஷதம். இந்த சம்பிரதாயத்துல வம்சம்னா சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துல ஹரிதத்துவம் ஏற்கனவே சொன்னதுதான். குறைவற்றதா அந்த ஹரிதத்துவம் எம்பெருமானுடைய உண்மை நிலையாகப்பட்டது. விபாதி பிரகாசிக்கிறது. எம்பெருமானே தத்துவம், அவன்தான் சேத்தனா சேத்தனங்களை தன்னுடைய சரீரமாக உடைய எம்பெருமான் ஒருவனே அப்படின்றது ஏக தத்துவம். அப்புறம் அந்த எம்பெருமான் இந்த சேத்தனா இருக்கக்கூடியவர்கள அந்த எம்பெருமானுடைய உடலா இருக்கிறதுனால அவனுக்கே தன்னை அர்ப்பிக்கணும். நான் இல்லாத அகங்கார அகங்காராதிகள் இல்லாத நாம எம்பெருமான சேர்ந்தவன் அப்படின்றத என்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிறோமோ, இத்தனை நாளா நாம எப்படி தெரிஞ்சுக்காது இருக்கோம். அகங்கார அகங்காரத்தினால யானே எந்தனதே எனக்கு நான் அப்படின்ற எண்ணம் கொண்டு இருக்கோம். இப்போ அவனுடைய சரீரம் தெரிஞ்சுட்டாவுக்கு அவனுக்காக தான் நாம இருக்கணும். அவன் இடத்துல நாம அவனை சேர்ந்தவன்னு நாம இது பண்ணணும் அப்படின்னு அவன் இடத்துல பரசம். அப்புறம் என்ன பண்ணணும்? அவனுக்காக தான் கைங்கரியம் பண்ணணும். புரியுதா? அந்த சத்வஹித புருஷார்த்தம் மூணும் அந்த எம்பெருமான் தான் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அது நல்ல விபாதி. பாத்தின்னா பிரகாசிக்கிறது. இன்னும் விசேஷன பாத்தி ஹரிதத்வம் அக்ஷதம். ஏன்னா எம்பெருமா விசேஷன பாத்தின்னு ஏன் சொல்றோம் இங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திராதிகள்லாம் பாத்தி நல்லா தெரியுது, இல்லைன்னு சொல்லல, பிரகாசிக்கிறது. ஆனா எம்பெருமானோட சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய இதுலதான் அதான் பெருமாள்ல இருந்து பெரிய நபி வரை பாத்தி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த இடத்துல இவர்னால விபாத்தி. காரணம் என்னன்னா, அகிஞ்சனெல்லாம் கூட இதை தெரிஞ்சுட்டு இந்த சூக்ஷமா சாரமான விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவன்லாம் எம்பெருமான் அடைஞ்சி உள்நாட்டுக்கு சுலபமா போறான். அவன் எப்படி முன்னாடி பார்த்து முயலுதலால் அவர் சாயன பின்னாடி பார்த்து பெரும்பத வேறுன்னு பாஷ்யக்காரர் மாதிரி முன்னாடி பார்த்து போறதுனால அவர் சாயையா அவருடைய நிழலை பிடிச்சிட்டு நாம போயிட்டே இருக்கோம். நமக்கு என்ன வந்தது? அவர் நல்ல வழியில போக்குறார், நாம பின்னால போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதனால அல்பஜனா அகிஞ்சனா இருக்கவனுக்கெல்லாம் கூட இந்த எம்பெருமானே ஏக தத்துவம், எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே புருஷார்த்தம் அப்படின்றத சுலகமா தெரிஞ்சுட்டான். இது யாரால முடிஞ்சது? பெருமாளால முடிஞ்சுதா? ராமகிருஷ்ணாஜி அவதாரம் எல்லாம் பண்ணானே அப்ப முடிஞ்சுதா? இல்ல வசிஷ்ட வாமதேவர் வியாசாதிகளா பெருமாள் வந்து அதெல்லாம் இது பண்ணாரு அப்ப அவளால எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? ஏதோ சில பேருக்கு தெரிஞ்சுது.
சாஸ்திரத்துல எழுதி வச்சா அதனால தெரியுது எல்லாம் வாழ்த்துன்னா. ஆனா எல்லாருக்கும் தெரியலையே. அது கிடையாது, தெரியல. சரி, அபிநவ தசாவதாரம் ஆழ்வாராதான் அவதரித்தானே, ஆழ்வார் பாடினார், அதனால தெரிஞ்சுட்டா இல்லை. சுலபமா இருந்தா கூட அதுவும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போது தெரியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேன்ற ரீதியில. ஆனா தெளிய ஓதினா தெரியுது மறையினுடைய பொருள்லாம் இல்லைன்னு. அவ்வளவு நல்லா சுலபமா தான் இருக்கு. யார் ஓதுறது இந்த தமிழா இருந்தா மாத்திரம். ஆனா இத சாரமா பிழிஞ்சி, அதாவது ஒருத்தனுக்கு சாதமே சாப்பிட முடியாம ஒண்ணுமே இல்லை, பெயிண்ட் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறான், அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல, சாப்பிட கூட இப்ப அவனுக்கு திராணி சக்தி இல்லை அப்படின்ற சமயத்துல ஏதோ ட்ரிப்ஸ் ஏத்துறான். அந்த ட்ரிப்ஸ் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஏத்தின உடனே அவனுக்கு ஒண்ணுமே முடியாத தன்மை இருந்ததெல்லாம் இப்போ அந்த தன்மை வந்துடுறது. அதாவது ஒரு சாதம் சாப்பிட்றான், இவ்வளவு நிச்சயம் ஒரு அரை லிட்டர் பால் சாப்பிட்றான், 2-3 வேளையா காஃபி அது இது அந்த மாதிரி ஆகாரம் போறதுன்னா அந்த ஆகாரத்தினால கிடைக்கக்கூடிய சக்தி எல்லாம் முதல்ல இதனால வந்துடுறது, ட்ரிப்ஸ்னால. அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் ஆகாரத்தையே இது பண்றான். அந்த ட்ரிப்ஸே போறாது, ஆயுஷ் பூரா ட்ரிப்ஸ் போட்டுக்கலாமன்னா போட முடியாது. அதனால ஆனா அவன் அந்த அத்தியந்தம் இயலாத போது, முடியாத போது எது காப்பாத்துறது அந்த. ஆன மாதிரி இவன் அசிஞ்சன் இருக்கவனுக்கு ஒண்ணுமே தெரியாத போது எதிராய சித்தாந்தம் நன்னா இவனுக்கு காமிச்சு கொடுத்து இவனை அந்த நல்வழியில போக வைக்கிறது. எப்படி எழுந்து நடக்க முடி பண்ணிடுறதோ அந்த ட்ரிப்ஸ் எடுத்தது, அந்த மாதிரி இவன் அந்த எம்பெருமான் அடையக்கூடிய உபாயத்தை பண்ணி வச்சுடுறது. அதனால இந்த இடத்துல விபாதி அப்படின்னு சொல்லப்பட்டது. ஹரின்றதுக்கு தான் முன்னையே சொல்லிட்டோம். ஹரின்றது ஹரி ரசி பாப்பானின்னு நம்ம விஷயத்துல அவன் ஹரியா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஹரி தத்துவம்னு சொல்லிட்டு. விபாதி வம்சே ஹரி தத்துவம் அக்ஷதம் யதுத்பவாஹ. அந்த எந்த சம்பிரதாயத்துல தோன்றினவர்கள், உதித்தவர்கள், சுத்த சுவூர்த்த சீதளாக. அதனால முன்னே சுத்த சுவூர்த்த சீதளாக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டோம். சுத்தரா இருக்கா, அதே மாதிரி சுவூர்த்த நல்ல விருத்தத்தை உடையவாளா இருக்கா, சீத்தளமான குணத்தை உடையவாளா இருக்கா. அதாவது அந்த குணம் வெளியில தெரிகிற மாதிரி நல் வாக்கெல்லாம் இருக்குது, மனோவாக்காயம் 3ம் பொருந்தினவாளா இருந்து எம்பெருமான அடைஞ்சவாளா இருக்கிறதுனால பவந்தி முக்தாவளி. முக்தாவளி அந்த முக்தர்கள் கோஷ்டி இருக்குதே, அந்த கோஷ்டிக்கு ஆவளி. அந்த கோஷ்டியில இவாளும் பூஷணமா அலங்காரமா ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த இடத்துல ஏன் இப்படி இப்போ அந்த இடத்துல முக்தாவளி பூஷணம் புவஹான்னு இருக்குது. புவஹா அப்படின்னு சொல்றது இந்த பூமியிலிருந்து அப்படின்னு. இந்த பூமியிலிருந்து இந்த இங்க இதுதானே சம்சாரத்துல இருக்கோ, இந்த பூமியிலிருந்து அங்க போய் முக்தர்கள் நிறையில அவ பூஷணமா விளங்குறா, அலங்காரமா விளங்குறா. அவ்வளவு பெருமையை இது கொடுக்குது. இந்த க்ஷமாபிருதா அப்படின்றது என்னது அப்படின்னு சொன்னா, க்ஷமான்னா பூமி, பூமியை தாங்கக்கூடிய மலை. ஆனால்தான் இந்த பூதரம்னு சொல்றது உண்டு, பூமியை தரிக்கிறது. இது பேப்பர் வெயிட் போல, பேப்பர் வச்சு அது மேலதான் வெயிட்டை வைப்போம், பேப்பர் பறக்காது இருக்கும். இப்போ பேப்பர் வெயிட்டு கீழே பேப்பர் தான் இருக்குது, அதனால பேப்பர் வெயிட்டை தாங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா இல்லை,
அந்த பேப்பரை அது மேல இருக்கிற அந்த பேப்பரை வச்சுட்டாங்க. அது போல பூமியே இந்த மலைகள்லாம் தாங்கிறது. அதனால க்ஷமாபிருத்து அப்படின்னு பூமிக்கு பேர். இந்த இந்த மலை க்ஷமாபிருத்துன்னு பூமிக்கு பேர் இல்லை, அதான் இந்த பூமியில இருக்கக்கூடிய மலைக்கு பேர், பூமியை தாங்கக்கூடிய மலைக்கு பேரு. இந்த மலைக்கெல்லாம் முன்காலத்துல இது உண்டு, என்னது ரெக்க உண்டு அப்படின்னு. இந்திரன் ஒரு காலத்துல அந்த ரெக்கையெல்லாம் நிரசனம் பண்ணிட்டான் அப்படின்னு இருக்கு. அதுல மைனாக பர்வதம் மாத்திரம் அது போய் ஒளிஞ்சிட்டனால அதுக்கு மாத்திரம் ரெக்கைய வெட்டாத இருந்தான் அப்படின்னு. இப்போ இது எப்படி இது இந்த மாதிரி இந்த அதான் அந்த பூமிக்கு ரெக்கை உண்டானதுனால இப்போ அந்த ரெக்கையெல்லாம் அந்த பூமிக்கு இல்லை, அந்த மலைக்கு அந்த மலைக்கு இப்பெல்லாம் அந்த ரெக்கை வெட்டப்பட்டதுனால அது ஒரே இடத்துல இருக்கு, அச்சலமா இருக்கு. சலம்னா சலிக்கிறது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பெயர்றது. அதனால அது பெயராத ஒரே இடத்துல இருக்குதே, அது அச்சலம்னு அதுக்குதான், அதனால பேர் அது. அதனால இந்த இடத்துல அது இப்போ ஒரே இடத்துல இருக்கு. அதனால அலு நபக்ஷஸ்யா அதனுடைய பார்த்து மலை விஷயத்துல வெட்டப்பட்ட இறகுகளை உடையதா இருக்குது. ஆனா எதிராஜர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சிறகுகள் வெட்டப்படாத இருக்குதே அந்த மலை போன்றவர். அதான் பட்சம்னா சித்தாந்தம், சித்தாந்தத்தை கண்டிக்க முடியாதபடி இருக்குதுன்னு அப்படி சொன்னோம். அந்த மலையை உதாரணம் சொல்லச்சே வெட்டப்படாத சிறகுகளை உடைய மலை போன்றவர் எதிராஜர் அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னு சொன்னா மலை அங்கங்க அது ரெக்க கொண்டு பறந்ததுன்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலயும் போய் அது எந்த இடத்துல பொருந்தறதோ, ஒரு இடத்துல இருந்து பெயர்ந்து இன்னொரு இடத்துல போய் பொருந்தறதுன்னா அந்த மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய அந்த இது மொத்தம் நசிஞ்சு போயிடும். ஒரு பெரிய ஒரு வஸ்துவை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எறும்பு இருந்ததுன்னா அந்த எறும்புலாம் செத்து போயிடும் இல்லையா? அது போல அந்த வெட்டப்படாத மலை ஆன மாதிரி பண்ணும். ஆனா ஆன மாதிரியா சரித்திரத்துல இதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்றது எதனா உண்டா அப்படின்னா கிடையவே கிடையாது சரித்திரத்துல. சரி, இப்பவும் வெட்டப்படாத ஒரு மைனாக பருவதம் மாத்திரம் இருக்கே, அதனால எங்கேனா ஆபத்து உண்டு அப்படின்னு உண்டா? கிடையாது. அந்த மைனாக பர்வதம் அந்த சீதா பிராட்டிய தேடிந்து போய் வந்தாரு, அதான் அனுமார் வந்தாரு. அப்போ அந்த மைனா பர்வதம் சமுத்திரத்துல போய் முதல்ல இந்த மலையினால ஆபத்து வரும், மழை பறந்ததுன்னா ஒவ்வொரு இடத்துல போய் அது தங்கிட்டுன்னா தங்குற இடத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் போயிடுவான்றதுக்காக, இன்னல் வரும்ன்றதுக்காக அந்த தேவேந்திரன் அந்த மலையினுடைய ரெக்கையெல்லாம் வெட்டினான் அப்படின்னு போறான். ஆனா அந்த மாதிரி எங்கேயும் பாதகம் வந்ததா தெரியல. ஆனா அந்த சமயத்துல மைனாக பருவதம் சமுத்திரத்தின் உள்ள போய் தங்கிட்டு, அதனால அங்க போய் அவன் ரெக்கையை வெட்டல. சரி, ஆனா அது அனுமான் லங்கைக்கு சென்று திருப்பி வரச்சே மைனாக பர்வதம் உடனே அந்த மலையிலேருந்து அதுதான் வெட்டப்படாத சிறகு உடையதாச்சு. அதனால எழும்பி தன் இடத்துல இருக்கக்கூடிய பழம் தேனி இதெல்லாம் நீ அனுபவிச்சு நீ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பர்வதத்துல இருந்தாக்கா குளிர்ச்சியா தானே இருக்கும். அதனால இங்க இருந்து கொஞ்சம் களைப்பாரி அப்புறம் நீ போகலாம் அப்படின்னு அவனுக்கு மைனாக பர்வதம் இது பண்ணின. என்னது அனுமாருக்கு
உபச்சாரத்தை பண்ணிச்சு. அத போல ஸ்ரீபாஷ்யக்காரர் அதான் வெட்டப்படாத மலையை போல இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்பட்டது. வெட்டப்படாத மலையை போல இருக்கக்கூடியவர்னா இவர் எங்க போய் க்ஷமாபிருத்தகான்னு சொன்னது அந்த பதஸ்வாலத்தை இவர் எங்க போய் வாதம் பண்ணாலும் இவர் அந்த பொறுமையெல்லாம் கடைபிடிச்சு அதெல்லாம் பண்றதுனால இவர் எங்க போய் வாதம் பண்றாரோ இவருடைய வாதத்தெல்லாம் யாரும் கண்டிக்க முடியாதபடியா இருக்கார். எப்படி வெட்டப்படாத மலையில இப்போ வெட்டப்பட்ட மலை தான் நமக்கு பார்வையில் இருக்குது இப்போ. அதனால வெட்டப்பட்ட மலையினால யாருக்கான ஆபத்து உண்டா? கிடையாது. வெட்டப்படாத மலையா இருக்கிற மைனாக பருவத்தினால யாருக்கான ஆபத்து உண்டா? கிடையாது. ஆனா வெட்டப்படாத இருக்கக்கூடிய மைனாக பருவம் ஆகப்பட்டது அந்த பெருமாள் விஷயத்துல பெருமாள் காரியமா போய் அது பண்ணது, அது உபகாரம் பண்ணு. அத தேவேந்திரன் கூட பாராட்டினான். சரி அது மேல வந்ததுன்னு அப்ப கொண்டா வெட்டிடலாமோ இல்ல, அவன் வெட்டுறது இது சமுத்திரத்துல போயிடுச்சு, ஆனா அவன் வெட்டலை. காரணம் பெருமாள் பூர்வத்திலையும் வெட்டலை, அது உள்ள ஒழிஞ்சிருந்துச்சு. இப்ப மேல வந்த போதும் அவன் வெட்டலை. சரி, ஆன மாதிரி இந்த வெட்டப்படாத இருக்கக்கூடிய சித்தாந்தம் கொள்கையை உடைய ராமானுஷர் யாருக்குமே தீங்கு வைக்க மாட்டார். பொறுமையா இருந்து அவளெல்லாம் அந்த பொறுமையோட தாங்கி அவ சொல்றதெல்லாம் கேட்டு அது மொத்தத்தையும் கண்டிக்க கூடியவர். அதனாலதான் ஸ்ரீபாஷ்யத்துல சப்தவித அனுபவத்தின்னு ஒரு பிரகரணம் இருக்குது முதல் சூத்திரத்துக்கு வியாக்கியானத்துல பாஷ்யத்துல. அந்த சப்தவித அனுபவத்தில அந்த அனுபவத்தில அவ எங்க சொல்லியிருக்கான்னே, அவ இந்த இடத்துல சொல்லியிருக்கா அதை கண்டிக்கிறாருன்னே இல்லை. அத்வைத்திகள் இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கா, சங்கரர் இந்த மாதிரி சொல்லிருக்காரு, இல்ல கீழே வியாக்கியானக்காரா சொல்லியிருக்கா அப்படின்னு அவர் கண்டிக்கல. அவளுடைய பட்சத்தை இவரே எடுத்து நீ இந்த மாதிரி சொல்றியா, இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி சொல்லும் பட்சத்துல இது அனுபவத்தி உனக்கு, அப்படி இது ஒத்து வராது அப்படின்னு 7 அனுபவத்திகளை சொல்லியிருக்க. இதெல்லாம் என்னன்னா பொறுமையா இருந்தாதான் சொல்ல முடியுமே தவிர பொறுமையை விட்டுட்டாக்கா அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? சரி, அவன் கேட்ட கேள்விக்கு சொல்லி இதோட நாம அவனை தீர்த்துட்டோம், அவன் சொல்லிட்டு வந்த பட்சத்தெல்லாம் கண்டிச்சுட்டோம், அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு, இந்த இன்னைக்கு வாதத்தில் நாம ஜெயிச்சுட்டோம் நேர்ந்து வந்து. அப்படி இல்லை, பொறுமையை கடைப்பிடிச்சு பின்னால எதனா அவன் சொல்றதா இருந்தா கூட அந்த அனுபவத்திலாம் இவரே கொண்டு அதுக்கெல்லாம் ஸ்தாபிச்சிருக்காரு. அதனாலதான் அது மாத்திரமே இல்லை, இது புரியறதுக்காக சப்தவிதான பத்தி சொன்னேன். ஆனா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீபாஷ்யத்தான வியாக்கியானம் சேவிச்சு இதுதான் காலக்ஷேபம் சொன்னார் நடாதுருமாள். அதை கேட்டுதான் சுதப்பிரகாஷியாச்சார் பட்டோலை பண்ணிருக்கார். அப்படி பண்ணச்சே அந்த சுதப்பிரகாசி வியாக்கியானத்தை எழுதியிருக்கார். அவர் சொன்னதை தானே கேட்டு எழுதியிருக்கார். அப்ப அது ஸ்ரீபாஷ்யத்து உள்ள இருந்தாதானே அந்த அர்த்தத்தை அம்மாள் சொல்ல முடியும், அம்மாள் சொன்னாதானே இவர் எழுத முடியும் கேட்டபடி. அந்த சுதப்பிரகாசியில பிராயசா எல்லா அதிகரணங்களுக்கும் அத்வைத பட்சம் இந்த அதிகரணம் ஒத்து வராது. ஏன்னா இதர மதங்களை முன்னமே சொல்லியிருக்கோம், சூத்திரக்காரரே கண்டிச்சுட்டார். இந்த அத்வைத்த மதத்தெல்லாம் சூத்திரக்காரர் கண்டிக்கல, ஏன்னா அவ வைதிக மதம் வேஷம் போட்டுருக்காளோ இல்லை, வைதிகால் வேதத்தை ஒத்துக்கிறோம். அதனால இப்போ எல்லா பிராயசா எல்லா அதிகரணமும் ஒவ்வொரு அதிகரணமும் முடிஞ்ச உடனே சுத பிரகாசிகையில அத்வைத்திகள் இந்த மாதிரி இந்த அதிகரணம் சொல்ற, இந்த அதிகரணம் அத்வைத்திகளால சில அதிகரணங்கள் அவளுக்கு ஸ்தலமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். சில அதிகரணம் அவளால சொல்ல, இந்த அதிகரணம் அவளுக்கு விரோதம்னு சொல்லுவார், இந்த அதிகரணத்தை அவளுக்கு
எடுக்கவே முடியாது, போற போற விரோதம்னு சொல்லுவேன். ஆன மாதிரி சுதப்பிரகாசிகாச்சார சாட்சியிருக்கா தான் ஸ்ரீபாஷிகார சாட்சியத்தினால்தானே. அதனால எல்லா அதிகரணங்கள்லையும் அந்த அத்வைத சித்தாந்தத்தை, அதனாலதான் சுவாமி தேசிகன் சமிதோதய சங்கராதி அப்படின்னு போட்டார். ஆதி பதத்தினால பிரதானமா இருக்கிறத சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படி பொறுமையினாலதான் அந்த மாதிரி பண்ண முடியும். அவன் இதெல்லாம் கேட்டான்னு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும், அவன் சொல்லிட்டு வந்ததுக்கெல்லாம் நாம பதில் சொல்லியாச்சு அப்படின்னு இல்லை. பொறுமையா இன்னும் அவன் சொன்னதுல இருந்து எவ்வளவு இன்னும் பின்னால இந்த கேள்விகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி, இல்ல அவன் சொல்லாத விட்டதெல்லாம் கூட இந்த ஸ்தலமெல்லாம் இன்னைக்கு சொல்லல நாளைக்கு சொல்லிட்டு வரலாம் அப்படின்றதுக்கா அதெல்லாம் அவளுக்கு சரிப்படாது அப்படின்றத ஸ்ரீபாஷ்யத்துல பிரதி அதிகரணமும் சொல்லியிருக்காரு. அப்படின்றது சுதப்பிரகாசியிலேருந்து நன்னா தெரியும். அதனால இந்த பர்வதத்துக்கு உபமானமா சொல்லி அலூன பாக்ஷஸ்ய அந்த மாதிரி எம்பெருமானுடைய அடியவர்கள் திறத்துல இவர் உபகாரம் பண்றார். எப்படி மைனாக பர்வதம் பண்ணித்தோ அப்படி பண்ணார். சிறகு வெட்டப்படாத மைனாக பர்வதம் எப்படி பண்ணித்தோ அப்படி இவர் பண்ணார் அப்படின்னு. அலூன பக்ஷஸ்ய யதி க்ஷமாப்ருதா விபாதி வம்சே ஹரிதத்வமக்ஷதம். வம்சே அப்படின்னு சொன்னா, வம்சம்னா மூங்கிலுக்கு பேரு. மலையில மூங்கில் நிறைய உற்பத்தி ஆகும். மலையில மூங்கில்கள் உற்பத்தி ஆகும். மூங்கில்கள் அது என்ன அப்படின்னா, மலை எப்படி இருக்கும், ஹரித்வமா இருக்கும். ஹரித என்ன ஹரி தத்துவம் இருக்குதோ ஹரிதத்துவமா இருக்கும். ஹரிதம்னா பசுமையானது அப்படின்னு அர்த்தம். பசுமையா இருக்குது, பசு மஞ்சள் போல பசுமையா இருக்கிற நேரம் ஹரிதம்னு பேர். அந்த மலை இருக்குதே, அந்த மலையில என்ன இருக்கும்னா பசுமையா இருக்கும், பசுமை நிறமா இருக்கும். அதுல மூங்கில்கள் இருக்கும், அதுல மூங்கில்கள் இருக்கும். ஹரி தத்துவம்னு அங்க நாம பாஷ்யக்கார விஷயத்துல சொன்னோம். இப்போ ஹரிதத்துவம் அந்த பசுமையான இருக்கக்கூடிய மலை, அதுல மூங்கில்களும் இருக்குது. அது மூங்கில்கள் குறைவற்றதா இருக்குது அப்படின்னு சொன்னா, மூங்கிலேருந்து கூட முத்து உண்டு. கடல்ல தான் முத்து சிப்பியில முத்து உண்டுன்னு இல்லை, மூங்கில்கள்ல கூட முத்து உண்டு. அத திருமங்கையாளர் கூட ஒரு இடத்துல சாய்ச்சிருக்க. அதாவது நிலம் பறந்து வருங்கலுழி பெண்ண ஈர்த்த நெடுவேய்கள் படுமுத்த உந்த உந்தி. நெடுவேய்கள் அதாவது மூங்கில்கள் இருக்க, உயர்ந்து வளர்ந்த மூங்கிலேருந்து வரக்கூடிய முத்தெல்லாம் ஆத்துல அடிச்சுட்டு வர. அந்த ஆறு கரையில மூங்கில்லாம் வளர்றது. அந்த மூங்கில்ல நெடுமையா இருக்கிற வேய்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அதான் பசுமையா நல்லா வளரக்கூடிய மூங்கிலேருந்து முத்து உதுறது. அந்த முத்துலாம் பெண்ணையாத்துல அடிச்சுட்டு வருது. அவ என்ன பண்றா, நிலத்துக்கு உழவெல்லாம், நிலத்துக்கு அது விரோதம் தானே தண்ணி பாயிட்டு. அதனால அதெல்லாம் தள்ளிட்டு தண்ணியை பாயிடும். நெடுவேய்கள் படுமுத்த உந்த உந்தி புலன் பறந்து பொன் விளைக்கும் பொய்க வேலி. அப்படிப்பட்டதானே பொய்கையெல்லாம் உடைய வேலியா இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் உடையதானே அப்படின்னு சொல்ற. அதனால முத்து மூங்கில்ல இருந்து முத்து விழும். அந்த மாதிரி அது பசுமையா இருக்குது, முத்தாவும் இருக்குது அப்படின்னு. இந்த ஜீவனை சொல்லச்சே ரத்தனமாவும் சொல்றது உண்டு, முத்தாவும் சொல்றது உண்டு. ஏன் இவ்வளவு தூரம்? நவரத்னத்துல ஒன்னு முத்தும் உண்டு, 9 ரத்னங்கள்ல ஒன்னு முத்தும் உண்டு. அதனால அந்த இடத்துல
நாயக ஸ்ரீஹி அப்படின்னு சொன்ன இடத்துல முத்துன்னு சொல்லல, பொதுவா ரத்னத்தை சொல்லிட்டார். நிபத்த நாயக ஸ்ரீஹின்னு. ஆனா இந்த இடத்துல அந்த முத்தையே சொல்ற. முத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன, சுத்தமான முத்தா வெண்மையா இருக்கும் முத்து. அதே நவரத்னத்துல நீலம் நீலக்கல்லா நீளமா இருக்கும், பச்சை மரகதம் பச்சையா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆனா சுத்த முத்துவானது வெண்மையா இருக்கும். அதுக்கப்புறம் சுவிருத்தமா இருக்கும், வட்டமா இருக்கும், சீத்தளமா இருக்கும். முத்து சீத்தளமா இருக்கும். இப்படிப்பட்டவன் தான் இந்த வம்சத்துல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வம்சத்துல இந்த இடத்துல ஏதான் விபாதி வம்சே அரித துவம் அக்ஷதம், குறைவற்றதான மஞ்சளை காமிக்கக்கூடியதான், பசுமையை காண்பிக்கக்கூடியதா இருக்குது. வம்சே அது மூங்கில்கள், அந்த மூங்கில்ல இருக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால இந்த மூங்கில்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, மூங்கில் பெருமாள் பிரம்மாவை படுத்தி பிரம்மாவுக்கு வேதத்தெல்லாம் கொடுத்து உபதேசம் எல்லாம் பண்ணான் சிருஷ்டி கிரமத்துல, சிருஷ்டி பிரகரணத்துல. ஆனா அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துக்கு என்ன பண்ண, மாடு பின்னால போய் புல்லாங்குழல் ஊதினான். அவன் அங்க வேதத்தை ஓதுவித்தான், இங்க புல்லாங்குழலை ஊதினான். இது மூலமா நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர்கள் இதோர் அற்புதம் கேளி தூவலம் புரியுடைய திருமால் தூயவாயில் குழலோச வழியே கோவலர் சிறுமியர் இளம் கொங்கை குதுகலிப்ப உடல் விழுந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி கவிழ்ந்து நின்னே. எப்படி வேதாந்தங்கள்னால எம்பெருமான் திருவடியை அழிஞ்சாலோ, இந்த இடத்துல இந்த ஜம்பு தீபத்துல நாவலம் பெரிய தீவு இருக்க ஜம்பு தீபம், இதுல எம்பெருமான் குழலூதி பண்ணச்சு கோவலர் சிறுமியர்லாம் அவன் பின்னால போனா. பறவையின் கணங்கள் கூடு துருந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு பறவை இப்படி இருந்தது மருண்டு மான் கணங்கள் மேக மறந்து அப்படின்னு எல்லாம் எப்படி தன்பால் இருக்கான். வேதாந்தத்தை ஓதுவித்த இடத்துல அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு எல்லாரும் இவங்கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இந்த புல்லாங்குழல் ஊதினத்தினால அறிவில்லாதவெல்லாம் வந்துட்டா இவங்கிட்ட. அப்பவும் அறிவா இருக்கிறவா போல அவங்ககிட்ட என்ன, ஏன்னா யாராருக்கு என்ன சக்தியோ அது கொண்டுதானே அவகிட்ட போனோம். அதனால அவள்லாம் போகல. அறிவில்லாத ஆய்குல சிறுமியர்கள்லாம் அவ பின்னால போயிட்டான். மாடு மான் பறவை எல்லாம் கறவை எல்லாம் அவன் பின்னால போயிடுச்சு. அதனால இந்த வம்சம்ன்றது மூங்கில்ன்றது எம்பெருமான் மற்றவர்களை தன்பால் ஈர்க்கறதுக்கு உண்டான குழல் புல்லாங்குழலா உபயோகப்படுறது. அதே மாதிரி எம்பெருமானுக்கு நாமெல்லாம் சமர்ப்பிக்கக்கூடிய, நம்ம சமர்ப்பிக்கணுமோ ஆத்ம சமர்ப்பணம். அந்த ஆத்ம சமர்ப்பண சூச்சனம் என்ன, இந்த சரீரத்திலிருந்து கடைஞ்செடுத்தாதானே இந்த ஆத்மா வரும். இந்த சரீரத்தோட பின்னி பிணைஞ்சிருக்குதே புண்ணிய பாபத்தினால ஏற்பட்ட சரீரத்தினால ஆத்மா. அதனால இதை கடையணும். எப்பவுமே பெருமாள் என்ன பண்றான், ஒரு சரீரம் முடிகிற சமயத்துல இந்த சரீரத்திலேருந்து கடைஞ்சி இந்த ஜீவனை எடுத்து அப்புறம் இன்னொரு சரீரத்துக்கு உள்ள புகுத்துறான். புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி இந்த புண்ணிய பாபம் ஒரு சரீரத்துல முடியச்சே இந்த சரீரத்தோட பின்னி பண்ணிருக்க அதான் அங்க கடையான். கடைஞ்சி சூக்ம சரீரத்தை எடுக்கிறான். அந்த சூக்ம சரீரத்தோட இன்னொரு பிறகு கொடுக்குறான். மோட்சத்துக்கு கொடுக்குறவாளுக்கு அந்த சூக்ம சரீரத்து மூலமா அப்படியே ஆயிஷன் போறான். வெறும் அந்த சூக்ம சரீரத்தை முட்டுட்டு வெறும் ஆத்மாவை மாத்திரம் அங்க ஆயிஷன் போறான். ரைட், அது அப்படி சாஸ்திர சரணி. ஆனாலும் இந்த ஆத்மாவை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணுமே அகிஞ்சனாள்லாம் அவ சமர்ப்பிக்கணுமோ அந்த காரியத்தை பண்றதுக்கு சமர்ப்பணமா மொத்தத்துல கையில தானே பண்ணுவா. சமர்ப்பணம்ன்றது
அதான் சரி. இந்த ஆத்மான்றது இங்க இந்த சரீரத்துல அப்படியே பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கு. அதனால இதை கடைஞ்சு எடுக்கணும். கடைஞ்செடு இத்த ஜோதிப்பிக்கிறது தான் இந்த வெண்ணெய். அதாவது தயிர்ல எப்படி வெண்ணெய் அப்படியே இருக்குது, அதை கடைஞ்சாதான் அந்த வெண்ணெய் திரண்டு வருது. அந்த மாதிரி இந்த சரீரம் கடைஞ்சா அந்த ஆத்மா வரும். அந்த ஆத்மாவை சாந்திக்கணும். அததான் இங்க ஆழ்வார் சொல்லிட்டே பாருங்க, திருமங்கை ஆழ்வார் சொல்லிட்டு, வேயின் அன்ன தோள் மடவார் வெண்ணையுண்டான் இவனென்னு ஏச நின்ன எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு சொல்ற. வேயின் அன்ன தோள் மடவார், இந்த கை இருக்குதே சமர்ப்பிக்கக்கூடிய கை, கை கொடுத்து கொடுத்து ஓயாத சமர்ப்பி கர்ணன் தானம் பண்ணிட்டே இருக்கான், கொடுத்துட்டே இருக்கான்னா அந்த நுனி கை தான் கொடுக்குறது அப்படின்னு நினைக்க கூடாது. உள்ளங்கை அது இது விரல் இதெல்லாம் தானே. அதுக்கு எங்க ஆதாரம் அப்படின்னா இந்த தோள் பட்டையில தான் அந்த வலு இருக்குது. காரியம் பண்ணி பண்ணி தோள் பட்டையை தான் வலிக்கிறது அப்படின்றான். தோள் பட்டையா காரியம் பண்ணி தோல்லையா சமந்து போனா மூட்டையே இல்லை, கையால காரியம் பண்ணான். அந்த கை எங்க பொருந்தி இருக்குது, இதுல தோல்ல. அதனால அதான் அப்போ ராமன் கூட தீர்க்கபாகும் அப்படின்னு பெருமாள்லாம் சொல்ற அப்படின்னு சொன்னா, நீண்ட கை அப்படின்றது பாகுலேருந்து தோல் பட்டையிலேருந்து தான் சொல்லப்படுறது. ஏன்னா அங்கதான் ஆதாரம், அங்கதான் அந்த வலு சேமித்து இருக்கு. அதனால இந்த ஆத்ம சமர்ப்பணத்தை பண்றதுக்கு அந்த ஆத்மாவை போல இருக்கிறது ஐயங்கவீனம் கடைஞ்செடுத்த வெண்ணெய். இந்த வெண்ணெயை தான் அவெல்லாம் சமர்ப்பிக்கிற மாதிரி ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது. அதுக்கு துல்லியமானதுன்னா அந்த வெண்ணெய். வெண்ணெயை தயிர்லேருந்து கடைஞ்சி எடுத்து எப்படி திரண்டு வருதோ அந்த மாதிரி இந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மா திரண்டு எம்பெருமான இடத்துல சமர்ப்பிச்சாக்கா நாளைக்கு எம்பெருமான அந்த மாதிரி திரண்டு எடுத்துப்பான் அப்படின்றது இது. அதனால நான் அந்த இடத்துல சொல்லச்சே இந்த சாப்பிக்கக்கூடிய கையினுடைய வர்ணிக்கச்சே, கையினுடைய தன்மையை வர்ணிக்கச்சே எப்படி சொல்றார், வேயினன்ன தோள் மடவார் வெண்ணையுண்டான் இவன் என்று. இந்த வேய் மூங்கில போல இருக்கக்கூடிய தோள் மடவார், அந்த கை அவள் எப்படி இருக்குது, மூங்கில்ல எப்படி இருக்குதோ, அதாவது மூங்கில்ல ஒரு சாண் ஒரு அடி ஆன மாதிரி நீளமா அப்படியே வழவழான்னு இருக்கும். அப்புறம் ஒரு மொண்டு இருக்கும். அதை போல இந்த முட்டி இருக்குது, கை முட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இன்னொரு கணு வரையில் இருக்க மாதிரி முட்டியிலேருந்து அந்த இந்த ரிஸ்ட்னு சொல்றமே அது வரையில் அதுக்கப்புறம் இருக்கு. அந்த மாதிரி இது மூங்கில போல இருக்குது அப்படின்னு சொல்ற. இந்த சமர்ப்பிக்கக்கூடிய கையை வர்ணிக்கிட்டே வேயின் அன்ன தோள் மடவார், அந்த ஸ்திரீகள்லாம் எப்படி இருக்கா, அந்த வெண்ணையை திரட்டி எடுத்த ஸ்திரீகள் வேய ஒத்த மூங்கில ஒத்த கைகளை உடையவர்கள். அதுல சில பேர் என்ன பண்றா, வெண்ணெய் உண்டான் இவன் என்று, வெண்ணெய் உண்டான் இவன் அப்படின்னு சில பேர் கண்ணனுக்குன்னே இந்த வெண்ணையை சமர்ப்பிக்கிறவா திரட்டி வச்சிருக்கவாலும் உண்டு. எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லக்கூடாது. இவாவா இப்போ லோகத்துல ஒரு ஊர்ல 10 பேர் சதியாரான நன்னா பண்ணான்னா பொதுவா அது ஒரு நாளைக்கு சொல்லுவா, 2 நாளைக்கு சொல்லுவா, அந்த ஆத்துல சதியாரா ரொம்ப நன்னா பண்ணான்னு. ஆனா ஒருத்தன் தயாரில சரியா பண்ணல, தயாரே பண்ணலன்னா இவன் கல்யாணம் பண்ணா தயாரம் பண்ண ஒண்ணும் பண்ணல அப்படின்ட்டு ஆயுஷுக்கும் சொல்லி அடுத்த தலைமுறை கூட சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறையை கூட பார்த்து இவாத்தெல்லாம் என்னைக்குமே தயாரெல்லாம் பண்ண மாட்டான், இவாளே கதவு போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு இப்படியே பயிற்சிட்டு இருப்பான். அதனால வெண்ணெய் உண்டான் இவன் என்ன அப்படின்னு சொல்றது சில பேர். அதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. வருக 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 இங்கே அசலகத்தா பேச தவிக்க இல்லேன்னு அசலகத்தாலாம் உன்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்றாப்பா, நீ வந்து என்னால காது கொடுத்து கேட்க முடியல அப்படின்னு தானே சொல்லியிருக்கான்னு சொல்ல வேண்டாம். என்ன சந்தோஷப்பட்டவாள்லாம் யாரும் இங்க வந்து சொல்லவும் போறது இல்லை. ஏன்னா அம்மா எவ்வளோடா எத்தனை வீட்டுல வெண்ணெய் திருண்டது உனக்கு உடம்புக்கு ஆகுமான்னு அடிக்க போறாளே இந்த பயத்தினால சொல்ல மாட்டான். ஏச நின்ன எம்பெருமான், இந்த ரெண்டா பிரிச்சு அர்த்தம் சொல்றோம். வெண்ணெய் உண்டான்னு சில பேர் சொல்றா, வெண்ணெய் உண்டத்தை ஏசவும் சில பேர் சொல்றா.
வெண்ணெய் உண்டான்னு சொல்லத்தே எதிர நிக்கிறான். நின்னார் முகப்பு சிறிதுன்னு நினையான். எதிர இவன் வெண்ணெயை சாப்பிடுத்து எதிர பாக்குறான். அவளை எதிர பார்த்துட்டு கொஞ்சம் கூட நினைக்காது இவன் பாட்டுக்கு வெண்ணெய் சாப்பிட்டுருக்கான்னு கலிகன் பின்னால சொல்றேன். அப்படி சாப்பிட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? அவ ரசிக்கிறா, இவன் அந்த காரியத்தை பண்றான்னு. அப்புறம் சில பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றவா ஆப்புண்டு இருந்தவனே அப்படின்னு. நின்னார் முகப்பு சிறிதுன்னு நினையான்னா அதுல 2 பேர் நின்றுட்டு இருக்கா. அவளை பத்தி இவன் கவலையே படலை. அவ சந்தோஷமா பாக்குறவா இருக்கா. சில பேர் என்ன பண்றா, யசோத கிட்ட சொல்லி உரல கட்டும்படி பண்றா. வெண்ணெய் உண்டு ஆப்புண்டு இருந்தவனே அப்படின்னு. அதனால வேயனன்ன தோல்மட வாழ்ந்த இடத்துல சமர்ப்பிக்கிற வாழ்க்கையும் சொல்லியிருக்கு, ஏசுற வாழையும் பிரசங்காத்து சொல்லியிருக்கேன். சரி, அதாவது பெருமாளுடைய விபூத்தியில சரணாகதி பண்ணிக்கிறவனு இருக்கான், சரணாகதி பண்ணாதவன் இருக்கான். அதனால 2 பேரையும் அவங்க சொன்ன இருக்கோம். அதான் அந்த சமர்ப்பிக்கக்கூடிய கரு. அதனால பெருமாளாகப்பட்டவன் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதுவும் ஆகுது. என்னது, பெருமாள் நம்மளாம் வசீகரணம் பண்றதுக்கும் அந்த மூங்கில உபயோகப்படுத்துறான். நாம சமர்ப்பிக்கிறதுக்கும் அந்த மூங்கில போல உடைய கையை கொண்டு நாம சமர்ப்பிக்கிறோம் ஆத்மாவை. அதாவது நாம அந்த மாதிரி சமர்ப்பிக்கிறோம்ன்றதுக்கு அந்த கை தானே, அதுக்கு அந்த கையை வர்ணிக்கிறது வேயனன்ன மூங்கில் போல. அதனால இது என்ன ஆகுது, இந்த மாதிரி ஆகுது. அதனால எம்பெருமான் தத்துவமா இருக்கிற எம்பெருமானும் அந்த வேய உபயோகப்படுத்துறான். அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய சேஷபூத்தனா இருக்கவனும் சமர்ப்பிக்கிறதுக்கு உபாயத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு அந்த வேய் உதாரணமாகுது. அதுக்கப்புறம் அதுல இருந்து வர முத்து இருக்குதே, விழற முத்து, கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரில் அப்படின்னு ரொம்ப எளிதா இந்த மாதிரியான ஜீவர்கள்லாம் இவன் இடத்துல சரணாகதி பண்றதுனால முத்து அப்படியே அவன் முத்து வடமா போட்டு இருக்கான். இந்த பூமியில இருக்கக்கூடிய ரங்கநாதன் என்ன பண்றான், அங்க முக்தர்களா எல்லாரும் வராளே முத்தா, என்ன முத்து இந்த வளர்ந்ததுல இருந்து தானே உதிர்றது. அந்த மாதிரி இந்த சரீரத்திலேருந்து உதிரக்கூடிய முத்து இருக்குதே, அந்த வேயிலேருந்து உதிரக்கூடிய முத்து, அது அங்க முக்தர்களுடைய வரிசையில அலங்காரமாகுது. அப்படின்றத பாஷ்யக்காரருடைய சீசுத்திலேருந்து நாமெல்லாம் பூஷணம் போவான்னு ஆரம்பம் சொன்னாரோ இல்ல, அது இந்த முத்து இந்த பெரிய பெருமாள் திருமேனியில கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் அப்படின்ற ரீதியில முத்து மாலை வரிசையா அப்படி பெருமாள். அதாவது இவன் முக்தனா போய் அங்க முக்தர்கள் வரிசையில் நிக்கிறான்றத அந்த பெருமாள் இந்த ஜீவனுக்கு அதிஷ்டான தேவத்தை எங்க இருக்குது, கௌஸ்துவம் தான். புருடன் மணிவரமாக இந்த புருஷனுக்கு ஜீவனுக்கு அதிதெய்வத்தை மணி, கௌஸ்துவ மணி. அதனால திருமாவளவன் தானே. அதனால இங்க நிறைய பேர் பெருமாளை சரணடைஞ்சு அப்படி இருக்கிறத இந்த முத்து காண்பி. முத்து தாமமும் முடிவில்லதோரில். அப்படி இந்த சிபாஷகாருடைய சித்தாந்தத்துல தோன்றினவாள்ல சுத்த சூத்த சீதளாவா இருந்து முக்தாவளி பூஷணம் புவஹா பவந்தி. அதாவது சுத்தாளா இருக்கா, சுத்தமா இருக்கா, சீத்தளமா இருக்கு. அந்த முத்தும் அப்படி இருக்குது, இவாளும் அந்த மாதிரி. அந்த வம்சத்திலேருந்து வரக்கூடிய முத்து எப்படி இருக்குது, மூங்கிலேருந்து இன மாதிரி இருக்குது. எப்படி சுத்தமா இருக்குது, வெண்மையா இருக்குது, வட்டமா இருக்குது, அதுக்கப்புறம் சீத்தளமா இருக்குது, சீத்தளமான தன்மை முத்துக்கு. அந்த மாதிரி இருந்து முக்தாவளியா இருக்குது. அப்படின்றத அந்த மலையில எப்படி இது இருக்குதோ அந்த தன்மை ஸ்ரீபாஷகாரருடைய நட உடை பாவனை, அவா சிஷ்யர்கள் அவா போய் முக்தர்களுடைய கோஷ்டியில இது பண்றது. அப்படி இந்த மலையை போல அந்த ஸ்ரீபாஷகாரருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவா அறிஞ்சவா அப்புறம் அவா எப்படி யாரா அப்படின்றத இந்த மலை உதாரணம் காண்பிச்சு அப்படியே பொருந்த விட்டு நமக்கு காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதனால குரு பரம்பரையில் நடுநாயகமா விளங்குறது மாத்திரம் இல்லாத அந்த இவருடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களால
காக்க ஆசிரியச்சு அந்த சிஷ்யா எல்லாம் இருக்காரு அந்த வம்சத்துல தோன்றினவா எல்லாரும் இந்த மலையிலிருந்து மூங்கில இருந்து தோன்றக்கூடிய இத போல இருக்கா அப்படின்றது இந்த இதுல சொல்லி உதாரணத்தை மலையை காண்பிச்சு அதுல இருக்கக்கூடிய முக்த போல இவாளும் சிவாஷகாருடைய மலை எப்படி நல்ல வாளுக்கு இது பண்றது மற்ற வாளுக்குல அது இது பண்ணிச்சுன்னா அது போய் அந்த அல்லாத பிரதேசத்தெல்லாம் அது அழிக்கிற மாதிரி அதனால இவரும் கண்டிக்க முடியாத பட்சத்தை உடையவர் மலைன்னு சொல்லத்தே இந்த மாதிரி சிறகு வெட்டப்படாத மலை உதாரணம் காண்பித்து சாய்க்கிறார். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்த நாமும் எம்பெருமானிடத்துல சுத்தராகவும் சூர்த்தமாகவும் சீத்தளமாகவும் இருந்து எம்பெருமானிடத்துல நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சு அந்த வம்சத்துல வந்ததுனால நம்முடைய மூங்கில் கை போல இருப்பாதான வெண்ணையை சமர்ப்பிக்கிறான்னு சொல்றான மாதிரி நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சு அந்த எம்பெருமானுடைய முத்தாரம் பெரிய பெருமாள் சாத்தின் அந்த முத்தாரம் போல நாமும் அந்த முத்து வரிசையில ஒரு முத்தா ஆகணும். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதி நதிவத்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூருஷரித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.